அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியிலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். செய்யுள் பகுதி 4லேருந்து பார்த்துட்டு வர்றோம். 7 பரிபாடல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். இந்த பரிபாடலை எழுதினவர் யாருன்னா ஈரந்தையார் எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த பரிபாடல் ஆசிரியர் ஈரந்தையார் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ சின்ன ஷார்ட்கட் வச்சு சொல்லித்தரேன். இப்போ கீரையை பரி, இந்த கீரைக்கு கீரந்தையார், பரி அப்படின்னா பரிபாடல். இப்போ கீரையை பரி ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நான் புரிஞ்சு படிங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் சில நேரத்தில் நானே சில ஷார்ட்கட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் மனசில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய நம்ம படிச்சுட்டு வர்றோம், எல்லாத்தையும் நம்மளால் மனசில் வச்சுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாடல் ஆசிரியர் பேர் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சு படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய பாடல்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம மனசில் வச்சுக்க முடியாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா பாடல் மெயினாக செய்யுளை படித்து அதுக்கான மீனிங்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த பாடல் ஆசிரியர் இவங்களுக்கு ஒரு சின்ன கீவேர்டு வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சில நேரம் ஸ்ட்ரைட் கொஸ்டினாக வரலாம். இந்த பாட்டை கொடுத்து கூட இது இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பாடல் படித்து நம்ம மீனிங் படிச்சுருவோம். அப்போ இதுக்கு கீரந்தையார் அப்படிங்கிறது நம்ம தெரியும். டக்குன்னு கீரந்தையார்னு வரும்போது நமக்கு என்ன வரணும், பரிபாடல் அப்படிங்கிற தலைப்பு வரணும். அதுக்காக தான் இந்த சின்ன கீவேர்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இலக்கியங்கள் நாம் தோன்றிய சமூகத்தோட நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் இது அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இந்த காலத்திலும் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களை நாம் காண முடிகிறது. ஒன்றும் இல்லை, இந்த பரிபாடல் இந்த பாடலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த எப்படி இந்த மில்கிவே கேலக்சின்னு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, பால்வெளி திரள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த பூமி இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி இருக்குது. அது இல்லாமல் வேற இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர்களும் ஓரளவுக்கு ஏதாவது அதுக்கான சோர்ஸ் இருந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்களான நம்மளுடைய புலவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு செய்யுள் எழுதுன நம்ம புலவர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அறிவியல் அறிவு என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு பாடல். என்ன சொல்கிறாங்க, இந்த பால்வெளி திரள் மண்டலமானது முதல்ல ஒரு ஒரு பொருளாக இருந்தது. அது பெருவெடிப்புனால அது பல பொருள்களாக சிதறி போயிருச்சு. சிதறி போய் நிறைய அந்த பால்வெளினா அந்த அந்த அண்டத்தில் நிறையா இது விண்கற்கள் மாதிரி நிறைய அது ஸ்ப்ரெட் ஆகிருச்சு அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பாட்டை படிக்கிறேன் பாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பையில் தழகி ஊழியும் அவையற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆத்தர்வு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டோட பொருளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எதுவுமே இல்லாத ஒரு பெரும் வெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு, அது ஒரு சின்ன கருவில் இருந்து தான் அந்த பரமாணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரமாணு அப்படிங்கிற அந்த பேர் ஒளியுடன் தோன்றுச்சு. இது ஒரு பெருவெடுப்பு வந்திருக்குது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்கள் அணுக்களுடன் வளருகின்ற அந்த வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அப்போதான் என்ன பண்ணியிருக்குது, அந்த காற்றுங்கிற காற்றோட சேர்ந்து அந்த வானம் அப்படிங்கிற முதல் பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசும்போடு தீ நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொல்காப்பிய நூற்பா இருக்குது. 5ம் கலந்த மயக்கம் அப்படின்ட்டு ஒரு நூற்பா இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு உருவானது வானம் உருவானுச்சு. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவானுச்சு. பாருங்க, வானம் தோன்றி பல ஊழி காலங்கள் பல வருடங்களுக்கு பிறகுதான் புவிங்கிறது தோன்றுச்சு. அடுத்து
பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் தொடர்ந்தது. அப்புறம்தான் மழை வந்து நீர் வருது. ஃபஸ்ட்டு வானம், அடுத்து பூமி, அடுத்து நீர் வருது. அது என்ன பண்ணுது? மழை பெய்து பூமி வெள்ளத்தால் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படிங்கிறாங்க. உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த ஒரு பாட்டு சொல்லிடுச்சு. இந்த பரிபாடல் வந்து சொல்லிடுச்சு. அடுத்து பாருங்க உலகம் தோன்றியது எப்படிங்கிறத வந்து இந்த பரிபாடல் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான பாடல்னு இது ஏன்னா அடிக்கடி வரக்கூடிய வினாதான் அது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொல்லும் பொருளும். விசும்பு அப்படின்னா வானம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா வானம் விசும்புது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து வாவி அப்படி இருக்குது. ஊழி அப்படின்னா யுகம். ஒவ்வொரு ஊழியாக வந்துச்சு சொல்கிறாங்கல்ல, யுகம். ஊழ் அப்படின்னா முறை. ஊழி அப்படின்னா யுகம். சரிங்களா? ஊழி அப்படின்னா யுகம் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஊழி யுகம் அப்படி ரைமிங்காக கூட வச்சுக்கலாம். ஊழ் அப்படின்னா முறை. தன் பெயல் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். தன் பெயல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குளிர்ந்த மழை. தன் அப்படின்னா குளிர்ந்த, பெயல் அப்படின்னா மழை தானே பெய்யுது, அப்போ மழைன்னு அர்த்தம். ஆர்த்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்த்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்னா சிறப்பு. சரிங்களா? பீடுனா என்னது? ரொம்ப சிறப்பாக இருக்குது, வீடு சிறப்பாக இருக்கிற மாதிரி பீடு சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியம். ஊழ் அப்படின்னு 2 தடவை வந்திருக்குது. அப்போ வந்து ஒரு சொல் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட முறையில் வந்து அடுக்கி தொடர்ந்து வந்தாலும் அதுக்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஊழ் என்பது அடுக்கு தொடர். வளர்வானம். வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்ட்டு 3 காலத்தை காட்டுது. அதெல்லாம் வினைத்தொகை. செந்தி, செம்மை கூட்டல் தீ, மை விகுதி பெற்று வந்ததுனால செம்மை மை விகுதி பெற்று வந்ததுனால இது பண்பு தொகை. வாரா, அந்த இறுதி எழுத்து கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாருங்க, வாரா அப்படிங்கிற அந்த இறுதி எழுத்தான அந்த ரா கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுக்களாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரின் அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. இந்த லைன் வந்து அடிக்கடி கேட்குற லைனு, கேட்குற வினா இது ரொம்ப முக்கியமானது. அது அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் என்ற கூற்றுக்கு உரியவர் யார், எந்த நூல் அப்படிங்கிறோம். மாணிக்க வாசகர் வந்தாவே திருவாசகம் வந்துடணும். அண்டப்பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினையும் சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளி கற்றையில் தெரியும் தூசி துகள் போல் அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு அப்பவே திருவாசகத்திலே சொல்லிட்டாரு மாணிக்க வாசகர். ஆனால் அந்த எட்வின் ஹம்பிள் வந்து 1924 தான் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், நூல்வெளி. பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. பாடப்பகுதியில் பாடலை இந்த பாடப்பகுதியில் உள்ள பாடல் எழுதவர் கீரந்தையார். அதான் படித்தோம், கீரையை பரியப்பணும். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் உடையது. நம்ம 8 தொகை பாடலோட நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த 8 தொகை பாடலாக இருக்கட்டும், 10 பாட்டு நூல்களாக இருக்கட்டும், அப்புறம் அந்த 50 காப்பியம், சிறுகாப்பியம், இதோட வைப்பு முறைகளை வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வந்து வைப்பு முறைகளை வந்து கொடுத்து சில நேரம் வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு வினாவாக வரும். அதனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஓங்கு பரிபாடல் என்ற புகழுக்குரியது. இது வந்து சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல், இசையோடு பாடப்பட்ட நூல் தான் பரிபாடல். சரிங்களா? இதுவும் ஒரு கொஷின் தான். அதாவது சங்க நூல்கள்லேயே வந்து இசையோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். இதில் வந்து 70 பாடல்கள் இருக்கிறதா வந்து உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உரையாசிரியர்கள்?
பரிபாடலில் 70 பாடல்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்ச பாடல் வந்து வெறும் 24 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மொத்தம் 70 பாடல் இருக்குது, ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து மொத்தம் 24 பாடல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான பாடல். இதில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ஸும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பாடலை படிச்சுட்டு இந்த மீனிங்ஸை வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இந்த மீனிங்ஸையும் பாடலையும் படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.